ஹலோ காய்ஸ், எங்கடா ஆளைக்காலன்னு பார்க்குறீங்களா? வந்துட்டு இருக்கேன். என்னடா இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நின்றுருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதை பற்றி பார்க்க போனால் தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. லெகின்ஸ் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு பேண்ட், அதுதாங்க டாப்பிக்கு. பேண்ட்டு தாங்க ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு ட்ரெஸ்ஸோட அழகை டாப்ஸ், இந்த மாதிரி சுடியாக இருந்தால் டாப்ஸ், இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் டாப்ஸ், அதாவது மேலே இருக்க டிசைன்ஸ் தான் காட்டும். பட் ஒரு ட்ரெஸ்ஸோட கம்ஃபர்டபுள் கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேண்ட்டு தாங்க. அந்த பேண்ட்டுனால வர தொல்லை இருக்குது. 1000 ட்ரெஸ்லேருந்து 7000 ட்ரெஸ் வரைக்குமே நான் பார்த்துட்டேன். அந்த பேண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் என்னை ரொம்ப கொடுமை பண்ணுது. சரி, ஒருவேளை நம்ம ரொம்ப கம்மி வேலைக்கு எடுக்கிறோம்ல, அதனால தான் இந்த பேண்ட்லாம் இப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே, சம்டைம்ஸ் நான் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸில் எடுத்தேன். அப்போவுமே பார்த்தீங்கன்னா பேண்ட் நல்லா தான் இருக்குது. அதோட கண்டிஷன்ஸ், அப்புறம் அதோட தரம், குவாலிட்டி ரெண்டு ஒன்று தானா, எல்லாமே நல்லா இருக்குது. பட் சைஸ்ன்னு வரும்போது தான் அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகத்தில் நிற்கிது. இல்லைங்க, இப்போ நம்ம இந்த பேண்ட்டை சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மெட்டீரியல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பேண்ட்டு நமக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். முக்கியமாக செமி பட்டியெல்லாம், இந்த மாதிரி பட்டியலாக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கே என்னடா நம்ம இதே ட்ரெஸ், அதாவது ஸ்டிச்சிங்கே போட்டிருக்கோம், கொஞ்சம் மாடர்னாக போடலாம், இல்லை குர்த்தியில் மாதிரி எடுக்கலாம் ரெடிமேடில். அப்படிங்கும்போது நமக்கு மிகப்பெரிய அழகு, அதாவது ஸ்டைல், அதையும் தாண்டி இந்த கம்ஃபர்டபுளுங்கிறது ரொம்பவுமே இல்லை. அப்படிங்கிறது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானே ஃபேஷன், அந்த மாதிரி ஸ்டைலாக மாடர்ன் ட்ரெஸ் அதுக்கு பின்னாடியே ஓடி ஓடி 2-3 டைம் வியர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வியர் பண்ண முடியல. காரணம் பேண்ட்டு தாங்க. சரி, இவ்வளோ விளக்கு வேணாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு குர்த்தி எடுக்கிறேன். எனக்கு சைஸ் எக்ஸல் தான். பட் டபுள் எக்ஸல் நான் போடுறேன். எதுக்குன்னா டாப்லாம் கரெக்டாக இருக்குது, பட் பேண்ட்டு பத்தலை அப்படின்னு நம்ம ஆர்டர் போடும்போது, முக்கியமாக இந்த மீஷோ, அமேசான் அதுமாதிரிலாம் பார்க்கும்போது ஆர்டர் பண்ணும்போதுமே சரி, அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்ல வருவேன் நீங்கள் நினச்சி பார்த்துட்ருப்பீங்க. எனக்கே என்ன வழின்னு தெரியல. ஜஸ்ட் இது ஒரு கன்வர்சேஷன் மாதிரி தான். நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் போடணும். இது ஒரு குர்த்தியோட பேண்ட்டு தாங்க. பட் குர்த்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பத்தலை. அதாவது எந்திரிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நான் லெகின் வாங்கினேன். இது சும்மா எக்ஸாம்பிள் தான். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எனக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம லெகின் வாங்குவோம். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைப்போம், ஒரு லெகின் வாங்கிக்கலாம் அதுக்கு மேட்சா அப்படின்னு தான் நினைப்போம். இல்லை, அதை எடுத்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேட்சாக போட்டு அதுக்கு அதெல்லாம் நம்ம வீட்டில் சொன்னால் செருப்படி விழுகும், நம்ம வேறு ட்ரெஸ்ஸே வாங்கிப்போம். அப்போ இதுக்கு என்ன தான் வழி நீங்களே அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேண்ட்டுமே உங்களுக்கு தெரியுது இல்லை, மேலே ஏறி தான் நிற்கணுமா? சரி ஓகே, பேண்ட்டுமே எனக்கு நல்ல குர்த்தி அந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்குது. இது நல்லா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் அண்டு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எங்கேயாவது பெஸ்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு கான்ஃபிடென்ட் அண்ட் டீசெண்ட் இந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போது இந்த லெகின் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, இந்த லெகினில் நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 10th 11th அந்த மாதிரி படிக்கும்போது நான் 100 ரூபாய்க்கு லெகின் எடுத்துகிட்டு இருந்தேங்க. இன்னுமே நிறைய பேர் இருப்பாங்க. நானுமே நானும் அந்த அளவுக்குலாம் வாங்குறதில்ல, ஒரு 200 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டேன். அந்த மாதிரி 100ல் வாங்கும்போது நம்ம லெகின் போட்டிருப்போம். உட்காந்து எழுந்திரிச்சிட்டு ஒரு நடமாடிட்டு ஒரு 1 hour ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெகின் பட்டியாலை மாதிரி மாறிடும். அது அப்படியே தளர்ந்துட்டே தான் இருக்கும். மறுபடியும் நம்ம துவைச்சி போடும்போது தான் மறுபடியும் நார்மலாக வரும். அதுக்கப்புறம் அது ஷேடோ போயிடும். 100 ரூபாய்க்கு தான் வாங்குவோம், பேருக்கு 100 ரூபாய்க்கு வாங்குவோம். அதே 1 or 2 times போட்டுட்டு மறுபடியும் அவ்வளோதான், அது ஆகவே ஆகாது. பிளாக் லெகின்லாம் வாங்கிட்டு அது ஒயிட், அது மாதிரி ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆயிடுச்சு. ஸோ அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேறு வழியே இல்லை, மறுபடியும் 100க்கு வாங்குவோம். மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போட்டு போவோம், 2-3 டைம் போடுவோம், மறுபடியும் 100க்கு 100 இது மாதிரி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 200 250ல் வாங்கிட்டோம்னா அதை விட ஓரளவுக்கு ஒரு 1 year தாக்கு பிடிக்குங்க. அதுலேயுமே எப்படி வாங்கணும் அப்படின்னா, காட்டன் லெகின் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுலேயே லெகின்லேயே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இப்போ லெகின்லேயே ஆங்கிள் ஃபிட் வந்துருச்சு. அது நல்லாவே இருக்குது. என்னென்னா லெகினுக்கு ஆங்கிள் ஃபிட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. லெகினுங்கிறது ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் லென்த்தாக இருக்கும். கால்களில் வந்து சுருங்கி 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 இருக்கும். ஆங்கிள்ங்கிறது அந்த முட்டிக்கிட்ட அந்த என்னது பாதத்துக்கிட்டே வந்து ஸ்டாப் ஆயிடும். அந்த சுருக்கம்லாம் இருக்காது. இது வந்து எனக்கு எப்படி பெனிஃபிட் கொடுக்குதுன்னா, லெகினில் வந்து கால்களை நனைக்கும் போது அந்த ஈரம் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு அந்த மாதிரி நச இருந்துகிட்ருக்கும். அதே ஆங்கிள் ஃபிட்டில் வாய்ப்பே இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால ஆங்கிள் ஃபிட்டுங்கிறது லெகினே தான். அதுலேயே இப்போ வந்துருச்சு ஆங்கிள் ஃபிட்டு அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. அது நல்லா இருக்குது, நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ப்யூர் காட்டனாக இருந்தால் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் ஒர்ஸ்டான பேண்ட்லாம் இருக்குதுங்க. ஆனால் அது எனக்காகவே வெயிட் பண்ணும் போல். ப்யூர் காட்டன் தாங்க நல்லாவே. நமக்கு ஒரு சில பேண்ட்டில் வித்தியாசம் தெரியுங்க. இப்போது இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ இவ்வளோ கேப் இருக்கா, இப்படி இழுக்கிறேன், உங்களுக்கே தெரியுது. இந்த பேண்ட் பாருங்கள், இப்போ இழுக்கிறேன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்க பேண்ட்டை வந்து வாங்குங்க. இது என்ன பண்ணுதுன்னா சுத்தம் வேஸ்ட்டு தாங்க நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா கலரு உங்களுக்கே பாதிக்கு பாதி தெரியுதுங்களா. ரோடு ஓட்ட மாதிரி இருக்குது. அந்த டைடு ப்ளஸ் அப்படிங்கிற பாதி கலரை காணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது நான் ஒரு 2 டைம் தான் போட்டிருப்பேன். ஆனால் இதுவும் ஒரே விலை தான். பட் இது நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிராண்டு பவர்ட் இது நல்லாயிருக்கும். நாட்டியா அதுலேயுமே வந்து நம்ம லெகின் குறை சொல்கிறதா நம்மளை குறை சொல்கிறதான்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் இங்கெல்லாம் எதுக்கு ஹோல் விழுகுதுன்னு தெரியல. இதில் டாப்ஸ் போட்டோம்னா மறைச்சிக்கும். பட் இந்த மாதிரி இந்த சைடுலாம் ஹோல் விழுகும். அது என்னன்னு தெரியல. எதனால விழுகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அவ்வளோதாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து தான் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லெகின் எடுக்கிறத விட இந்த மாதிரி, அதாவது லெகின் கிளாத்லேயே பட்டியாலான்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும். ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டாப்ஸ்க்கு மட்டும்தான் வியர் பண்ண முடியும். க்ளோஸ் டாப் இருக்கு பார்த்தீங்களா, லாங் டாப் க்ளோஸ் டாப்புக்குள்ளே இதை போட்டோம்னா கோமாளிமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் நல்லா இருக்காது, உங்களுக்கே தெரியும். இதை எடுத்து ஒரு டாப்பிக்கை கண்டென்ட்டாக போடணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கண்டிப்பாக. நம்ம சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளை வந்து அழகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெகின் வந்து 400. ஆனால் இன்னுமே நல்லா இருக்குங்க. நான் வாங்கின லெகின்லேயே வந்து பெஸ்ட் லெகின் அப்படின்னு சொன்னால் இதுதான். 400க்கு வாங்கினேன். பட் இன்னுமே நல்லா இருக்குது. நான்லாம் வாங்கியிருக்கேங்க. 500க்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸே வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இல்லை, இந்த லெகின் வந்து நீங்கள் வாங்குறீங்களா இல்லை 100-200 அதுக்கு ஒரு 400 ரேஞ்சுக்கு வாங்கிட்டா ரொம்ப நாளுக்கும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாங்க இப்படி எல்லா லெகினுமே வாங்கி வேஸ்டானது தான் மிச்சம். ஸோ நான் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா நம்ம வாங்குறதுல தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து லெகினை பொறுத்தளவுக்கு பல்காக ஒரு லெகின் கிடச்சிச்சின்னா ஒரு 12 கலரில் வாங்கி வச்சுருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லையா, நான் அதுக்கு பயந்துட்டு நான் என்ன பண்ணேன், நான் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலவே விட்டுட்டேன். இந்த லெகின் போடுற வேலையே நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு குர்த்திஸ்க்கு மாறிட்டேன். அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு லெகின் போடணும்னு ஆசையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சில ட்ரெஸ்க்கு செட் ஆகும், அது நல்லாவும் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ஒரு 4-5 லெகின் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். லெகினை வந்து அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய ஃபர்ஸ்ட்லாம் தெரிவிச்சுக்கல. பட் இப்போ லெகின் போட்டதுனால நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்தா ஸ்கின் கலரில் எடுக்கிறது, இந்த மாதிரி சாண்டல் கலரில் எடுக்கிறதுலாம் பார்த்தா நமக்கே கொஞ்சம் ட்ரெஸ் எதுக்கு போடுறோமோ அதுக்கு போடாத மாதிரி ஒரு பர்பஸே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ வியர் பண்ணுறதுலையும் நமக்கு பிடிச்ச மாதிரி வியர் பண்ணுவோம். இந்த மாதிரி பியூட்டி அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ. டாடா, பை பாய்.